ஃபோனு? ஆமாம். உங்கள் ஃபோனா? நான் திருடிட்டு வருவாங்க. ஆ இல்லை, என் ஃபோனு தான். செக் பண்ணுங்க. 3D கிளாஸ் பண்ணணுமா? சவுண்டு கொஞ்சம் என்ன செக் பண்ணுங்க. 3D எல்லாம் கிளாஸ் போட மாட்டோம், வாங்கிட்டு வந்து தான் போடுவோம். குழந்தை பார்த்தா தான் சரியா வரும். அதுதான். ஹலோ ஹலோ. ஏன்டா பயப்படுற? ஏன்? இல்லை, ஃபோனு புழக்கணும்ல. புழக்க போறீங்களா? உள்ள ஸ்பீக்கர் தானங்க பிரச்சனை. அதுக்கு கிடைக்காமலே போயிடும். என்ன சார் தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? இல்லை, சின்ன வயசுல என் தம்பி தொலைஞ்சு போயிட்டான், அது உள்ள இருக்கான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா அவருக்கு ஒரு ஸ்டைலாக இருக்கா பாருங்க. நீங்கள் திருப்பி பெட்ரூம் கூட வச்சுக்கலாம். அதுனா எதுங்க? போட். அது போட்டு ஸ்டார்டிங் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் இருக்குங்க. அதுக்கு ஒரு இன்ஜின் ஒரு 60-70 வரும். தலைவர் திமிங்கலம் தானுங்க கடல் சேரும். ஹலோ, நான் இந்த ப்ளூடூத் பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன போட்டை பத்தி பேசிட்டு ஓ, இருக்கீங்க? நீங்க இந்த போட் கம்பெனியை பேசுறீங்களா? ப்ரோ ப்ரோ, மொபைல் கொஞ்சம் சவுண்டே வர மாட்டேங்குது. செக் பண்ணி சொல்லுங்க. மொபைல் கொஞ்சம் சவுண்ட் வர மாட்டேங்குதுங்க. சவுண்ட் வர மாட்டேதா? சவுண்ட் வைங்க, வரும். ஐயோ, அப்படி இல்லைண்ணா, சவுண்ட் ஃபுல்லாக தான் வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் சவுண்டு கேட்க மாட்டேங்குது. நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது, மற்றவங்களுக்கும் கேட்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் காது டாக்டரை பார்க்கணும். அண்ணா, அவங்களுக்கு சொல்றது புரியலையா? புரியல. எனக்கு காது நல்லா கேட்குது. ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம். காதலிக்கிறீங்களா? அண்ணா, நான் ஏங்க பல்லங்கள்லாம் ஆடிட்டீங்க, என்னத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க. அண்ணா, ஃபோனில் பிரச்சனை. நாங்கள் செக் பண்ணி பாருங்கண்ணா. ஃபோனு? ஆமாம். உங்கள் ஃபோனா? நான் திருடிட்டு வருவாங்க. இல்லை, என் ஃபோனு தான். செக் பண்ணுங்க. 3D கிளாஸ் பண்ணணுமா? சவுண்டு கொஞ்சம் என்ன செக் பண்ணுங்க. 3D எல்லாம் கிளாஸ் போட மாட்டோம், வாங்கிட்டு வந்து தான் போடுவோம். ஓகேவா? வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். முடிச்சிடும், முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். கொஞ்சம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. இடையில வந்து வாயை கொடுக்காங்க. சரி, நான் எதுவும் பேசுகிறேன். ஹலோ, ஃபோனை பாருங்க சார். இதுவா? கவரா? பத்திரமா வச்சுக்கோங்க. எப்படி என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க மொபைலில்? என்னென்னா புரியல. இல்லை, என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? ஏதாவது சவுண்ட் அதிகமாக சொல்லுங்க. இல்லை, சில பேர் ஃபோன் மட்டும் பேசுவாங்க, சில பேர் வந்து இன்டர்நெட்டில் ஏதாவது தேடிட்டு இருப்பாங்க, சில பேர் பொழுதுனைக்கு இந்த ரீல்ஸ் பைத்தியம்னாலே இருக்கும். அது அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஸ்பீக்கர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதுக்காக நீங்கள் என்ன யூஸ் அதில்? எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. டோட்டலாக யூஸ் பண்ணுவீங்க. ரீல்ஸ் அதிகமாக பார்ப்பீங்களா நைட் டைமில்? அது பார்த்துடலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வழக்கமாக ஒரு ஆயுதம் நம்ம ஒன்று வச்சுருப்போம். அது குழந்தை பார்த்தா தான் சரியா வரும். அதுதான். ஹலோ ஹலோ. ஏன்டா பயப்படுற? ஏன்? இல்லை, ஃபோனு புழக்கணும்ல. புழக்க போறீங்களா? உள்ள ஸ்பீக்கர் தானங்க பிரச்சனை. அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அதை எடுத்துட்டு ஃபோனை கொடுங்களேன். உங்களுக்கு ஃபோன் ரிப்பேர் பண்ண தெரியுமா தெரியாதா? ஹலோ, என்ன பேச்சு பேசுற? இல்லை, இதை வச்சு ஓப்பன் பண்ணுறீங்க? ஏங்க இதை வச்சு தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன மொபைல் மெக்கானிக்கா நீங்கள்? எங்க என்னத்து கை நீட்டி பேசுறீங்க நீங்கள்? உங்களுக்கு மட்டும் தான் கை நீட்டி பேச தெரியுமா? ஏங்க காலு கீழே இருக்குங்க, இங்கே மேலே எடுத்து நீட்ட முடியாது, அதுக்காக தான் கை நீட்டி பேசுகிறேன். தப்பா எடுத்து சார். சாரி விடுங்க. என்ன பாக்குற? இல்ல சைல்ட்ல எதுவும் கேப்பிருக்கான்னு பாக்குறேன். அப்போ நீங்கள் லவ்வர்கிட்ட பேசும்போது எச்சி உழுவாத அளவுக்கு பேசுங்க. இல்லை, பொழுதுனைக்கு பேசுறீங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். எச்சி உள்ளே போனாலும் அது இந்த கண்ட பாக்டீரியாஸ்லாம் உள்ளே போனோம்னா சொல்கிறேன். இதான் உங்கள் நம்பரா? ஏங்க நம்பர்ல எதுக்குங்க எடுக்கிறீங்க? இல்லை நம்பர் உங்கள் நம்பர் இல்லை, அது வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுங்க. ரிப்பேரே பண்ண வேண்டாம், எனக்கு பேக் கேஸ் அது கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். பேக் கேஸா? கொடுங்க. அது ரிப்பேர் ஈஸியாக பண்ணிடலாங்க, நல்லா தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். வரோம். எங்க ரிப்பேர் வேண்டாங்க. இருங்க, நான் பண்ணி தரேங்க. இப்போ பாருங்க, ஓடுதா இல்லையான்னு பாருங்க. அது ஓடலாம். இன்னைக்கு அடைக்குது தானே, லைட்டாக அடைக்குது, அப்படி தானே சொல்லுங்க. தண்ணியில் போட்டிங்களா? தெரியலங்க. என்னத்த சொல்கிறது.
அது ஒன்றும் பிரச்சனை. அது கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வைங்க, ஓகேங்களா? அதில் உள்ள தண்ணி கொஞ்சம் வெளியாகணும். எனக்கு வைக்க தெரியல, நீங்களே வச்சு கொடுங்களா? அது உள்ள குரோமில் ஒரு வைப்ரேட் இருக்குங்க, அது ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு பேக் கேஸ் தானே வேணும்? ஆமாம். மாடல் என்னங்க? பாருங்க செல்லில் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைங்க, பாருங்க செல்லில் கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஃபோன் பேசுறதெல்லாம் மறக்கிறீங்களா? சாப்பிட்றது மறக்கிறீங்களா? தேவையெல்லாம் பேசுறீங்க சார். அந்த நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ரூடாக பேசிட்டு இருக்கீங்க. ஓனர் யாரு? பார்க்காதுங்க, அந்த பக்கம் திரும்பிங்க. சாரிங்க சார், ஓனர் பிள்ளைங்க சொல்லிடாதீங்க, வேலை போடுங்க. எனக்கு கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுறீங்க. கேமரா இருக்கா இல்லையா? நம்ம கேமரா அந்த மூலையில் இருக்கு. அவங்க எதுக்கு ஓனர் காதில் வாங்கிடுவாங்க. இப்போ தாங்க சம்பளம் 1000 ஏற்றி கொடுத்துருவாங்க. தெரியுது இல்லை, இதெல்லாம் பேச தெரியுது இல்லை, அப்படின்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இருங்க, இப்போ பேக்கேஜ் கிடைக்குமா கிடைக்காதா? ரியல்மி தானே, கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரம், அது ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. இருங்க, எடுக்க வேணாம், எல்லாரும் உள்ள. சாரிங்க பேக் என்னங்க பண்றீங்க? பேக் இங்கே வைக்க வந்தங்க. நீங்கள் எதுக்கு மூஞ்ச கொண்டாந்து முன்னாடி நிட்டுனீங்க? அந்த பேக்கேஜ் எடுங்களா? பேக்கேஜ் எடுக்குமா? நீங்கள் வேலை செய்றீங்க, நான் வேலை செய்கிறேனா? ஏங்க சம்பளம் அதுக்கு தானே வாங்குறீங்க, வேலை செய்யறதுக்கு. என்ன வேலை வாங்குறீங்க? போய் எடுங்க சார். ஏங்க பக்கத்தில் இருக்கேன், ஈஸியாக இருக்குன்னு எடுக்க சொன்னேன். நானே எடுத்து நானே போட்டுங்களா? வேணாம், நானே போட்டுதேன். ஆளையும் மாட்டேன் இல்லை, ஆளையும். இந்த பாருங்க சார், நீங்க வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஓர்டர் கொடுங்களேன். சரி கொடுங்க போட்டு என்னங்க கொஞ்ச நேரத்தில் என்ன பயமுத்துறீங்க ஓனர் இருக்குன்னு? ஏங்க உங்களுக்கு பிடிச்ச வேக்கன்சி எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒன்றும் கவலையே இல்லை, புரியுதுங்களா? தேடுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சது எடுங்க. என்னங்க அதுக்குன்னு இப்போ கோவப்படுறீங்க? என்னோட ஃபோனுக்கு செட் ஆகாது. இருங்க, அதுதான் கலப்படமாக இருக்குங்க. இருங்க வரேன். எல்லா இதுவும் நம்மகிட்ட இருக்குங்க, கவலைப்படாதீங்க. ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பார்ப்போம், செட் ஆகிடுச்சுன்னா பார்ப்போம், அப்படின்லாம் என்ன பண்ணுறது? இது தலையில் தட்டி அனுப்பிச்சி விட வேண்டியதான். அப்படி இல்லை வருவாங்கல்ல, சில பேர் வராங்க, கஸ்டமர் சில பேர் வராங்க, அது எல்லாருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. 100ல் 100 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 100 பேர் 99 பேர் நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஒரு சில கிறுக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா தலைவலி ஆயிடுது எங்களுக்கு. உங்களை சொல்ல கிறுக்குன்னு உங்களை சொல்லுங்க. ஏங்க நீங்க 99வது தான், உங்களை சொல்லலாம். 100வது ஆளும் ஒருத்தவங்க வருவாங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, இருங்க சரி விடுங்க. ஒன்னா ஃபோன் ரெடி பண்ணி விடுவோம், அது கொடுங்க. ஸ்பீக்கர் பக்காவாக தாங்க இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்கு. எங்க பாருங்க, நாங்கள் ஒன்று வந்து நல்லா இருக்க ஸ்பீக்கரை வந்து கழட்டி போட்டு புது ஸ்பீக்கரை மாற்றி காசை கொடுக்குற கும்பல் நாங்கள் கிடையாதுங்க. நீங்கள் போய் இந்த பெருங்குளத்தூர்ல கேட்டு பாருங்க, அந்த மாதிரி நாங்கள் ஸ்பீக்கர் நல்லா இருக்குங்க. இதே வேற கடைக்கு நீங்கள் போய் என்ன நடந்துருவான்? ஸ்பீக்கரை கழட்டி போட்டு வேற ஸ்பீக்கரை போட்டு விட்டு உங்கள்கிட்ட 1800 2000 காசு வாங்கிருப்பானுங்க, தெரியுமா? அதுமாதிரி நாங்கள் பண்ணல. நான் இதுக்கு நீருக்கு கட்டுப்பாடு வாழ்றவங்க நாங்கள் வந்து. சாரிங்க, ஏதோ ஃப்ளோவில் பேசிட்டேன், வழக்கமாக அப்படிதான் பேசுகிறேன். கிடைக்கும், இருக்கு எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு பக்கவாக இருக்குது. இதில் தேடி நம்ம எடுப்போம், கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே தேடிக்கிட்டே இருப்போம், கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும், கிடைக்காமலே போயிடும். என்ன சார் தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? இல்லை, சின்ன வயசுல என் தம்பி தொலைஞ்சு போயிட்டான், அது உள்ளே இருக்கான்னு தெரியும். உங்களுக்கு தான் பேக்கேஜ் தேடிட்டு இருக்கேன். பேக்கேஜ் எதுன்னு ஃபோன் பார்த்தா தெரியாதா உங்களுக்கு? என்ன மாடல் நீங்க சொன்னீங்க? நீங்க வந்தது நீங்க தான சொன்னீங்க இந்த மாடல்ட்டு. இல்ல இது ரியல்மி ரைட்டு, இதோட மாடல் நேம் தெரியல எனக்கு, அதை வச்சு பார்க்கணும் ஒன்று ஒன்றா. பேக்கேஜ் ரொம்ப நாளாக தேடிடுது. இந்த மாடல் இது நல்ல கம்பெனி தாங்க, நல்ல கம்பெனி, நல்லா உழைக்கும். நம்மளோட பேக்கேஜும் இருக்கு, தெரியுதுங்களா? இருக்கு, ஆனால் இப்போ ஸ்டாக் இல்லை. அது முன்னாடி சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, ஏங்க கத்துறீங்க? நீங்க இல்லனா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நேரம் என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ என்ன டெம்பர் கிளாஸ் போடுறோமா? நான் சொல்லவே இல்லையே உங்கள. வேற பிராண்ட் ஹெட்செட்டுங்க. ஹெட்செட்டா? நம்மள்ட்ட போட் இருக்குங்க, நல்ல சூப்பர் பிராண்டு தான், நல்ல உழைக்கும். அதாவது நம்ம வந்து கம்பெனி ஐட்டம் மட்டும்தான் நம்ம போடுவோம். பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு ஸ்டைலாக இருக்கா பாருங்க. நீங்கள் திருப்பி பெட்ரூம் கூட வச்சுக்கலாம். இல்லை நல்லா பார்த்துட்டு அழகாக இருக்காருல்ல டெய்லியும். அதுக்கு இல்லை சொல்கிறேன், அதுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு பிராண்டு. நீங்கள் பாருங்கள், ஓப்பன் பண்ண முடியாது இது. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பிராண்டு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? நிறைய பிராண்ட் இருக்கு. அது எவ்வளோ ரேட்டு? எது அதுனா எதுங்க? போட்.
அது போட்டு ஸ்டார்டிங் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் இருக்குங்க. அதுக்கு ஒரு இன்ஜின் ஒரு 60-70,000 வரும். தலைவர் திமிங்கலம் தானுங்க ஆறு கடலில் சேரும். ஹலோ, நான் இந்த ப்ளூடூத் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க எந்த போட்டை பத்தி பேசிட்டு ஓ இருக்கீங்க? நீங்க இந்த போட்டு கம்பெனியை பேசுனீங்களா? ஏங்க நான் கடல்ல போகுங்களேங்க போட்டு அதுன்னு நினைச்சிட்டேங்க. சாரிங்க உங்க கடைக்கு வந்தது தப்புதான். சாரிங்க இருக்கு சாரிங்க இருக்கு சாரிங்க ஓனர் கூப்பிடுங்க சார். நீங்க வேலைக்கு அவங்க ஓனர் கூப்பிடுங்க. கம்ப்ளீட் பண்ணா இத விட்டு நவர மாட்டேன் சார். ஓனர் கூப்பிடுங்க. இங்க பாருங்க நான் சொல்றேன். நீங்க ஓனர் கூப்பிடுங்க. யாரு ஓனர்? இங்க ஓனர் நான் அது பார்க்கறதுக்கு வேலைக்கார மாதிரி இருக்கனா? அப்படிதாங்க இருப்பேன். நானும் ரொம்ப பஞ்சத்தில் அடிப்படை தான் கடை வச்சிருக்கேன். வேற என்ன பண்றது? நீங்க ஓனரா? ஏன் அங்க பார்த்தா ஓனர் தெரியல. பேக்கேஜ் பத்தி ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு. ஓனர்ன்றீங்க. இப்போ கேட்டா போன வாரம் தான் ஜாயின் பண்ணன்றீங்க. என்னங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க உங்கள்ட்ட பொய் சொல்லினா உங்க வீட்டுல இருந்து பொண்ணா கேட்க வந்திருக்கேன். நான் பொய் சொல்றதுக்கு ஏதாவது பொய் சொல்லி பொண்ணு கட்டிட்டு போறதுக்கு. இங்க பாருங்க சாரிங்க இங்க பாருங்க வாயா போயான்னு கூப்பிடுறது விடாம வாங்க போய் டீ கடைக்கு வடை சாப்பிடுவோம். இல்ல சரி கடைக்கு முடிஞ்சது எல்லாமே இருக்கு ஏங்க நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. அந்த சரி விடுங்க அந்த லைனுங்க ஸ்பீக்கர் தானே சரி எல்லாத்தையும் மாற்றி தந்துடுறேங்க. அது உங்க ஃப்ரெண்டு பிரியா இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டுங்க பிரியா. அதான் எந்த பிரியா? பிரியான்னு ஒருத்தவங்க சொன்னா அவங்க பேர்ல எனக்கு தெரியல. நானே சொல்றேன். இவளா? ஆமாங்க. இவள எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உங்க ஃப்ரெண்டு பிரியா இருக்காங்கல்ல அவங்க தான் சரி இது மாதிரி உங்க பர்த்டே வருதாமே சரி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணி சும்மா உங்களை ஒரு ஃபன் பண்ண சொன்னாங்க. அதுதான் அங்கே இந்த கடையை செட் பண்ணி சும்மா நீங்கள் இந்த டைமில் இங்கே வருவீங்க இது பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணங்க. சாரி இருங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. சாரிங்க சும்மா ஒரு ஃபன் பண்ணலாம் தாங்க. மற்றபடி ஒன்று அது அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு தான் நாங்கள் பண்ணோம். வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்கிறதுனால தான் நாங்கள் பண்ணோம். அது உங்கள் பஞ்சாயத்து. இது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர். நீங்கள் இங்கே எது எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் சாரிங்க இந்த வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம். இதை யூடியூப்பில் போட்டுக்கலாமா? நீங்கள் வேறு அழகாக இருக்கீங்களா? இப்போ பார்த்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஹை கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம EB மொபைல்ஸ் தான் இருக்கும். மொபைல் அக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ப்ரைஸ்லேயே இவங்க எல்லா இதுவுமே இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டிலே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போதும். 5 கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டிலே வந்து ஹோம் சர்வீஸே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஷாப் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நியூ பெருங்குளத்தூர் கலைஞர் நெடுஞ்சாலை பிரிட்ஜுக்கு கீழே இருக்கு இந்த ஷாப்பு. ஸோ பெருங்குளத்தூர், தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் இந்த டிஸ்டன்ஸ்ல எங்க இருந்தாலும் சரி அவங்க ஹோம் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் பக்கத்துல இருந்தா வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்க எல்லா பேக்கேஜ்ல இருந்து எல்லாமே அவைலபிளா இருக்கு உங்கள்கிட்ட. ஸோ அக்சசரிஸ் எல்லாமே ஆன்லைன் பிரைஸ்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க. வந்து விசிட் பண்ணி பாருங்க.